ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சாய் இன்ஃபோ மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா, டிப்ளமோ இன் ஃபார்மசி இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஜுகேஷன் ஓரியன்டாகவும் கோர்ஸ் ஓரியன்டாகவும் காலேஜ் ஓரியன்டாகவும் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா, டிப்ளமோ இன் ஃபார்மசி இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் வந்து டிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா டிஃபார்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸு. இந்த கோர்ஸ் நம்ம வந்து படிக்கிறது மூலிமா நம்ம வந்து மெடிக்கல் லேபில், மெடிக்கல்ஸில் இந்த மாதிரி மருந்து சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலுமே வந்து நம்ம வேலை பார்க்கலாம். இது வந்து ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸுங்க. அதாவது வந்து 4 செமஸ்டராக பிரிச்சிருப்பாங்க. இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோர்ஸுக்கு நம்ம 12th முடிச்சிருக்கணும். 12th வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல், வேதியியல், அப்புறம் உயிரியல் வந்து அப்புறம் கணிதம் இந்த 4 பாடத்தையும் கட்டாயமாக நம்ம எடுத்து படிச்சிருக்கணும். 50% மார்க்கும் நம்ம கண்டிப்பாக 12th எடுத்துருக்கணும். இந்த டிப்ளமோ கோர்ஸ் நம்ம முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா அப்புறம் மருந்து கவுன்சிலிங்கில் பதிவு செய்யப்பட்ட மருந்தெல்லாம் நமக்கு சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். அதை வச்சுட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல்ஸில் வந்து நம்ம தாராளமாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மெடிக்கல்ஸ் இருக்க மருந்தகங்கள் இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த மெடிக்கல் லைனில் வந்து நிறைய லெபார்ட்டரிஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ஸாக வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அங்கேயும் ஜாப் பொசிஷன்ஸ் இருக்குது. அங்கேயும் வந்து நம்ம தாராளமாக ஜாயின் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சேலரி எவ்வளோ இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து 12,000 20,000 வரலுமே இருக்குது நமக்கு. அது அனுபவத்தை பொறுத்து. தென் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே சேர்றோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த டிப்ளமோ படித்தோம் அப்படின்னா நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து ஏதாவது ஒரு நோய்க்கு உட்படுத்தப்பட்டு அவங்களுக்கு வந்து அந்த நோய் மூலிமா வந்து அவங்களுக்கு தேவையான மருந்துகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருளாக மாறிடுச்சு. ஸோ அந்த மருந்துகள் தேவை அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசி படித்த ஸ்டூடெண்ட்ஸோட தேவைகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா மெடிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு போகுது. அந்த மெடிக்கலோட தேவை அதிகமாக இருக்கிறனால, மருந்துகளோட தேவை அதிகமாக இருக்கிறனால இந்த கோர்ஸ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸோட தேவைகளும் நமக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த டிப்ளமோ கோர்ஸ் முடித்தவங்க பார்த்திங்கன்னா மருந்துகள், அப்புறம் மருந்துகளை வழங்குறது, அப்புறம் மருத்துவமனைகள் அல்லது மருந்துகள் வந்து பதிவு செய்யப்பட்ட மருந்தாளராக பணியமர்த்துறது, இந்த மாதிரி நிறைய ஜாப் பொசிஷன்ஸ் இவங்களுக்கு இருக்குது. இந்த கோர்ஸில் வந்து நம்ம 2 இயர்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட் படிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மருந்தியல், அப்புறம் மருந்து வேதியியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருந்தியல், அப்புறம் மனித உடற்கூறியல் மற்றும் உடலியல், அப்புறம் சமூக மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 சப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் இயரில் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே செகண்ட் இயரில் பார்த்திங்கன்னா அதே மருந்தியல், அப்புறம் சமூக மருந்தகம், மேலாண்மை, அப்புறம் உயிரி வேதியியல், அப்புறம் மருத்துவ நோயியல், அப்புறம் மருந்தியல் சிகிச்சை, அப்புறம் மருத்துவமனை அண்ட் மருத்துவ மருந்தகம், அப்புறம் ஃபார்மசி சட்டம், அப்புறம் நெறிமுறைகள். இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம படிக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்துகளை வந்து எப்படி கையாளணும், அந்த மருந்துகளை வந்து நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அந்த மருந்துகளை வந்து தனித்தனியாக நோய்க்கு ஏற்ப எப்படி பிரிக்கணும், தனித்தனியாக அந்த மருந்துகளை வந்து அந்த சத்துக்களுக்கு ஏற்ப நம்ம எப்படி பிரிக்கணும், அதை வந்து நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பற்றியும், அப்புறம் மெடிக்கல் லேப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அங்கேயும் வந்து மருந்துகளை வந்து நம்ம கையாளுறது, அந்த மருந்துகளை வந்து பிரித்து எடுக்கிறது, அந்த மருந்துகளை பகுப்பாய்வு செய்கிறது, அந்த மருந்துகளை ஆய்வு செய்கிறது, அதை நோயாளிகளுக்கு வந்து எந்த மாதிரியான யூசேஜ்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மருந்துகள் பற்றி படிக்கிற ஃபார்ம் டி, அதுக்கப்புறம் பி ஃபார்ம், எம் ஃபார்ம், இந்த மாதிரி லைனில் வந்து பார்த்திங்கன்னா டி ஃபார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோர்ஸுங்க. இது நம்ம 2 இயர்ஸ் படிக்கிறது மூலியமாக நமக்கு வேலைக்கு போகலாம். நிறைய பேர் வந்து டி ஃபார்ம் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான காரணமே இதுதான். அதாவது நம்ம குறுகிய காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு தொழிற்கல்வி மாதிரி இது முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம பி ஃபார்மும் தாராளமாக படிக்கலாம், அது முடிச்சு எம் ஃபார்மும் படிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து டி ஃபார்ம் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா உண்மையாகவே அது ஒரு சிறந்த முடிவாகத்தான் இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் படிக்கணும்னா கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதோட மேலும் தகவல் தெரியும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. எந்த தகவலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.